ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாமி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன் பாட்டில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து மண்பானையில் தான் நாங்கள் செய்கிறோம். ஒன் பாட் ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு மண்பானையில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு 1/2 kg சிக்கனை வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், ஒரு 2 வெங்காயத்தை வந்து மீடியம் சைஸ் அதையும் அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா வெங்காயமும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். சிக்கனில் உள்ள தண்ணி, வெங்காயத்தில் இருந்த தண்ணி எல்லாம் வரனால உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் போன்லெஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ப நம்மளுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 2 பச்சை மிளகாவை குறுக்க நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு இந்த ரெசிபிக்கு வந்து மிக்சிங் தான் ரொம்ப முக்கியம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளிக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு 50 ml வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இல்லைன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 50 ml வந்து ஆயில் எடுத்திருக்கேன். ஆயிலையும் இதில் ஊற்றி வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆயிலையும் ஊற்றிக்கலாம். 50 ml ஆயில் போதும். ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்சிங் ரொம்ப முக்கியம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன், தக்காளி ரெண்டுமே தேவையில்லைன்னா நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அது கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறி மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் போதுமான அளவு எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட அவ்வளோதான். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து 50 ml இல்லைன்னா கறி நம்மளுக்கு சிக்கன் வந்து பெரட்டின மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம். குழம்பு மாதிரி வேணும்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு கரெக்டாக 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிச்சு வந்திருக்குன்னு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. மண்பானையில் நம்ம சமைக்கும் போது அந்த மண்பானையோட ஸ்மெல் வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும். அந்த கறியோட வாசமும் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நம்ம மண்பானையை செய்யும் போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணாலும் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். பாருங்கள் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.